மாணவி, என்னுடைய மனதுக்கு பிடித்த மாணவி சரசு அவர்கள் இப்பொழுது என்னிடத்திலே சில பேட்டிகள் சொல்ல வேண்டும் என்று வருகிறந்திருக்கிறார்கள். அன்பர்களே, நான் 1974 7வது மாதம் 2வது தேதி எஸ்பிபி உயர்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்ற பதவியேற்றேன். அந்த காலத்திலே மாணவர்கள் ஆசிரியர்கள் என்கின்ற ஒரு புரிதலோடு அந்த பள்ளியிலே நான் பணியாற்றினேன். எனக்கு உறுதுணையாக மாணவர்களும் பல்வகையில் ஒத்துழைத்தார்கள். காரணம், நான் படித்தது பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதில் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு என்ன இலக்கியத்தை சொன்னார்கள், என்ன இலக்கணங்களை சொன்னார்கள், அதையெல்லாம் தெளிவுபட நான் கற்று அந்த மாணவ மாணவிகளுக்கு புரியும்படியாக வகுப்பறையிலே நான் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் இன்று நீங்களெல்லாம் வளர்ந்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், நல்ல நிலையில் நீங்களெல்லாம் இருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் நான் மட்டுமல்ல, என்னுடைய பேராசிரியர்களைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு நன்றி கணக்காக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பல்கலைக்கழகத்தை படித்து உங்களுடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு, எஸ்பிபி பள்ளியிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை குறித்து நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைய மாணவர்கள் என்னிடத்தில் நல்ல பணிவோடும் அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் சீரும் சிறப்புமாக என்னிடத்திலே பழகினார்கள். தொல்காப்பியம் சொல்லும் அகலாது அணுகாது தீக்க ஆய்வார் போல என்று. அதற்கு ஏற்றாற் போல அகலாமல் என்னிடத்திலே மாணவர்கள் மிகச் சிறப்பாக பழகினார்கள். பழகியது மட்டுமல்ல, என்னிடத்திலே அவர்கள் கேட்க வேண்டிய சந்தேகங்களை கேட்டு என்ன வேண்டுமோ அதை என் தமிழிலிருந்து அவர்களுக்கு தேவையானதை நான் உணர்த்தினேன். அதற்கு காரணம் அன்றைய தலைமை ஆசிரியர்கள், அன்றைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள்தான் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.